Hi friends, welcome back to Fathi's Recipes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா பிகினர்ஸ்க்கான சிம்பிளான மட்டன் கிரேவி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்களோ and யாரெல்லாம் இதுவரைக்கும் Subscribe பண்ணாம பார்க்கறீங்களோ அவங்க எல்லாம் மறக்காம Subscribe பண்ணிடுங்க. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சிருக்கிறேன். குக்கர் ஹீட் ஆனதும் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற 2 பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிடுங்க. வெங்காயத்துக்கூடயே 3 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போதே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி கொடுத்து வதக்குங்க. அப்போ சீக்கிரமாகவே வதங்கிடும். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா 1/4 கப் அளவுக்கு புதினா ஆட் பண்ணிடுங்க. புதினா இலைகள் 1/4 கப் அளவுக்கு மல்லி இலைகள் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த கிரேவி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ மட்டன் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம 1/2 கிலோ மட்டன் ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த மட்டனை அந்த ஆனியனோடையே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. அப்புறமா நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிடுங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாமல் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ மட்டனுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நம்ம வதக்கும் போதே சால்ட் ஆட் பண்ணிட்டோம், அதனால் கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 8 விசில் நான் போட்டு எடுக்கிறேன். எங்கள் ஊரில் உள்ள மட்டன் வேகிறதுக்கு 8 விசில்ஸ் தேவைப்படும். உங்கள் ஊரில் எந்த அளவுக்கு வேக வைப்பீங்களோ அந்த அளவுக்கு விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 8 விசில் வந்ததுக்கப்புறமா குக்கரோட ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். மட்டன் நல்லா குக்காக இருக்குது. இப்போ சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மட்டன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டேஸ்டியான மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் வந்துக்கிட்டே இருக்குது. வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் ஃபாத்திஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடுறப்பெல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கே வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.